கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த போதனையை பார்த்து கொண்டு வருவோம் இல்லையா? நம் தேவன் நம்மை எப்படி வழிநடத்துகிறார்? நம் உள்ளத்திலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். நம்மை மீட்பிலே உண்டாக்கி இருக்கிறார். நம்மை நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நீதிமானாக இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நம்மை வழிநடத்தினார்? நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்கள். நம்ம எப்படியோ ஒரு சூழ்நிலையில் எங்கேயோ இருந்தோம். ஆனால் பாருங்கள், தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்து நீங்கள் கெட்ட கெட்ட காரியங்கள் எதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, எப்படியோ பண்ணியிருப்போம். ஆனாலும் பாருங்கள், தேவன் அதெல்லாம் மறந்துட்டார். அதெல்லாம் விட்றா, நீ என்ன வா அப்படின்னு சொல்லி உங்களை அழைத்த அந்த தேவன் அவருக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டாமா? ஆகையால் நீங்கள் அழைத்த அந்த தேவன், நீங்கள் இருந்துட்டு மறுபடியும் தேவனோடு நீங்கள் இருந்த அந்த பழைய அந்த அன்பு இப்போ உங்கள்கிட்ட இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் தேவன் என்ன செய்கிறார்னா, அந்த அன்பு தேவனோடு இருக்க வாஞ்சை, ஏன் அந்த வாஞ்சை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால், அங்கே தான் ஜீவ ஊற்றே இருக்குது. அங்கே தான் தேவனுடைய வார்த்தையை நமக்கு உயிர்ப்பிக்கிற வார்த்தை இருக்குது. நம்முடைய வாழ்க்கை அங்கே தான் இருக்குங்க. கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. ஆகையால் அவரே பின்பற்றலைன்னா நம்ம வாழ முடியாது. நிறைய பேர் யோசிக்கிறான், இல்லை நான் அந்த பிஸ்னஸ் தெரியும், இதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும்னு எல்லாம் செய்கிறாங்க. செய்துட்டு அவங்கவுங்க திறமையில செய்கிறாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், இளைப்பாறுதலை தருகிற தேவன். உன் பாரத்தெல்லாம் என் மேலே சும்மா வச்சிரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்கிறார். ஏகப்பட்ட வார்த்தையை நமக்கு கொடுத்த அந்த தேவன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. இல்லை நானே எல்லாம் போட்டு செய்வேன். கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் கூட இருக்கிறீர், நீர் எல்லாமே செய்கிறவர். அப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையை செய்து பாருங்கள், லகுவாக இருக்கும், ஞானம் கிடைக்கும். இப்படி தான் அவர் வழி நடத்துகிறார் பாருங்கள். ஆகையால் இந்த கர்த்தர் பாருங்கள், நீங்கள் இப்படி கர்த்தர் மேலே பிரியமாக இருக்குங்க. ஆனால் சில பேர் பாருங்கள், கர்த்தரை தேர்ந்தெடுத்துருக்காங்க, போங்க சர்ச்சுக்கு போங்க. ஆனால் பாருங்கள், அவங்க சபைக்குன்னு கொடுக்கறதுக்கு முடியாது, ஒரு ஊழியத்துக்கு கொடுக்க முடியாது, மற்றவங்களுக்கு உதவ முடியாது. பாருங்கள், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவை அறிந்திருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் மற்ற புரஜாதிகாரங்கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. அந்த நிலைமை இருக்கும். ஆனால் பாருங்கள், கிறிஸ்துவ அறிந்தவங்க பைபிள் வருவாங்க. ஆனால் ஒரு நாள் அதை எடுத்து படிக்கிறதே கிடையாது, பிரசங்கத்தை கேட்குறது கிடையாது, நல்ல ஊழியக்காரங்களுடைய பிரசத்தை எடுத்து அவங்க திரும்ப திரும்ப கேட்குறது கிடையாது. இதுலேருந்து நான் எப்படி மீள்வது என்று கேட்குறது கிடையாது. ஆகையால் நம்முடைய தேவன் இன்று உங்களுக்கு அந்த பொருளாதாரத்திலே மீட்டெடுக்க ஒரு சில வழிகளை தேவன் வைத்திருக்கிறார் பாருங்கள். இந்த பூமியில் பாருங்கள், இந்த விவசாயிகிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியும், இந்த விதையை வச்சுருப்பாங்க, அதாவது விதை நெல்லுன்னு. ஏன் அந்த விதை நெல்லுன்னு வச்சுருக்காங்க? இவன் ஒரு எல்லாமே சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அது கரெக்டாக அவங்களுக்கு தெரியுது பாருங்கள். படிக்காதவங்களுக்கு தெரியுது, அடுத்தால எனக்கு விதைக்கணும். இன்றைக்கி நான் எனக்கு சாப்பிடக்கு இவ்வளோ வந்துட்டு, அடுத்தால விதைக்குன்னு வச்சுருப்பாங்க. இப்போ 100 கோட்டை இடத்துல 100 கோட்டை நெல் வந்துச்சுன்னா 10 கோட்டை வச்சுருப்பாங்க. இல்லைன்னா 1 கோட்டை நெல் வச்சுருப்பாங்கன்னு வச்சாங்க. எவ்வளோ வேணுமா அப்படின்னு அதுக்கு தந்தால வச்சுட்டு மறுபடியும் விதைப்பாங்க. விதைச்ச அறுவடை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதாவது இன்றைக்கி நான் இவ்வளோ போட்டிருக்கேன்னா எனக்கு இவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லி. ஆகையால் விதையை அவங்க கவனமாக கவனிப்பாங்க. விதைக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதே போல் தான் உங்களுடைய பணத்தையும் தேவன் விதையாக சொல்கிறார். நீங்கள் பணத்தை ஏனதானமோ சர்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா சில பேர் பாருங்கள், சும்மா ஏனதானமோ போயிட்டு அந்த நேரத்திலலாம் போடுறது. ஏதாவது கேட்பாங்க சிலவங்க, இல்லை பக்கத்துலேருந்து கடை வாங்கி போடுற மாதிரி, ஏன்டா சில்லறல்லப்பா எனக்கு கொஞ்சம் தான்னு சொல்லி பக்கத்தில் போடுறவங்க நிறையா இருக்காங்க. அது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி எப்படி செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் அடுத்த வாரத்துக்கு போகிறோம் வாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடி பணத்தை எழுத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு நல்ல காரியம் தான், இல்லைன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி இந்த இதை போட போகிறேன்னு சொல்லி கரெக்டாக போவாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் பாருங்கள், எடுத்து வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, கரெக்டாக செய்வாங்க. ஆனால் அது பத்தாது. அவங்களுடைய உள்ளத்தில் அந்த எப்படி அதை அணுகணும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் 3வது ஒரு கேட்டகரி இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்னா, பணத்தை கொண்டு வந்து தேவன் முன்பாக வந்து நின்று, ஆண்டவரே நீர் தந்த செல்வம், நீர் தந்த சம்பளம், இதை விதையாக நான் இடத்துல விதைக்கிறேன். இந்த விதையின் கனியை நீர் ஆசீர்வதித்து எனக்கு தேவையான சந்திக்கிறப்பட எல்லாத்தையும் நீ பூர்த்தி செய்கிறவர், நீ என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அவன் விதைக்கிறான். விவசாயம் எப்படி விதைச்சிட்டு அவன் எதிர்பார்க்குறான் பாருங்கள். அதே போல் இவனும் அதே மாதிரி பணத்தை தேவன் முன்பாக வைத்து அவன் விதைக்க உடனே தேவன் அந்த பணத்தின் மேலே அவர் கட்டளையிடுறார். அந்த நிமிஷம் அது என்ன செய்யுது, வேலை செய்ய ஆரம்பித்தோடனே என்ன செய்யுது, அவனுக்கு மிகப்பெரிய அறுவடை ஆகி அவனுக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படுது. என்ன வேணுமோ, எது செய்யணுமோ அது அனைத்தையும் அவனால் முடியும். எப்பொழுது இந்த விதைப்பு அறுப்பை இவன் அறிந்து கொண்டான். ஆகையால் இதை நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லா நாளும் நான் இதை ஒரு 2 நிமிஷம் போதிக்க போகிறேன். ஏனென்றால் மற்றவர்கள் பாருங்கள், எப்படி இல்லாமல் அவங்க விதமாக போகிறாங்க. அவங்கெல்லாம் எந்தெந்தோ புரஜாதிகாரங்களாம் எந்த இதில் முன்னேறி போயிட்டுருக்காங்க. ஆனாலும் கிறிஸ்துவ அறிந்த நாம் பின்தங்கி போகவே கூடாது. தேவன் அதான் அவர் விரும்புகிறார். நீ சத்தியத்தை அறிந்து கொள்,
என்னுடைய பிரமாணத்தை நீ அறிஞ்சு கொள். ஏன் கிடந்து நீ ஓட்டாண்டியே இருக்க? அவன்லாம் பிரயாசப்பட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படி செய்கிறான். ஆனால் நீ லெகுவாக இரு. உன் பாரத்தை என்கிட்ட வை. நான் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றேன்னு பாரு. நீ பிரமாணத்தை அறிஞ்சுக்கன்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, விதைப்பருப்பை நீ விட்டு விடாதே. விதைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்து விதை. உன்னுடைய பணத்தை நீ விதையாக விதைக்கும் பொழுது அவர் சொல்ல, சத்தியத்தை நீ அறிஞ்சு கொள்ள. அதை பாரு, நான் உங்களுக்கு இந்த போதையை கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த ஊழியத்துக்காக நீங்கள் உதவலாம். அதில் இருந்த நம்பர் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன உங்களுக்கு இருக்க கொஞ்சத்தை நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். நீங்கள் விதைக்கதை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களால் முடியவே முடியாது. மேலே வர ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் இது பண்ண முடியும். அது ரொம்ப உங்களால் சகிக்க முடியாது. அதாவது நீங்கள் அதை எப்படி மேற்கொள்வேன்னு தெரியாது. ஆனால் தேவன் சொன்ன அந்த விதைப்பருப்புங்கிற பிரமாணத்தின் அடிப்படை செஞ்சீங்கன்னா தேவன் பெருக்கத்தை கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் அதை பெருகணும்னு நினைக்கிங்க, இதை மாதிரி செய்ய முடியாமல் நான் பெருகிறேன்னு சொன்னால் முடியவே முடியாது. ஆகையால் இந்த கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் அவருடைய வார்த்தையை பாருங்கள். அவர் பாருங்கள், ஞானம் உன் இருதயத்திலே பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும். ஞானம், இந்த மாதிரி ஒரு ஞானம் உன் உள்ளத்தில் போகணும். இந்த மாதிரி நீ கேட்கணும். அப்படி தான் தேவனுடைய விருப்பம். நீ கேட்கணும். பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும். இந்த மாதிரி தேவன் கற்றுக் கொடுக்குறாருங்க. நீ எப்படி செய், உன் இருதயத்தில் என்ன செய், ஞானத்தை கற்றுக்கோ. இதெல்லாம் நீ கற்றுக்கொண்டு உன் அறிவு இதயத்தில் போகணும், இன்பமாக இருக்கணும், ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கணுங்க. நம்முடைய உள்ளத்தில் இன்பமாக இருக்கணும். நிறைய பேர் பணத்தை ஏகப்பட்ட பணம் வச்சுட்டு இன்பமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன செய்யணும் சொல்ல நிறைய பேர் கோடி கோடியாக வச்சுட்டு தற்கொலை பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் இதை அழகாக சொல்லி கொடுக்குறாரு. விதைப்பு அறுப்பை கற்றுக்கணும்னு வச்சேன், உனக்கு கவலையே இருக்காது. ரிலாக்ஸாக நீ வாழலாம். உனக்கு தேவையானது சந்திக்கப்படும். அது விதைப்பு அறுப்பு மூலமாக தேவன் ஆசீர்வாதத்தை எப்படி கட்டளிடுறார். உனக்கு 1000 மடங்கு பெருக்கத்தை தருவேன்னு சொல்லுகிறார். ஆக நீங்கள் சிறுக சிறுக விதைக்கும் பொழுது பெருக ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பெருக விதைக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் பெருக விதைக்க இப்படி விதைப்பை அதிகரிப்பீங்க. ஏனென்றால் உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் விதைக்க வேண்டியிருக்கும். ஆகையால் இந்த விதைப்பருப்பை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் இந்த மாதிரி காரியத்தை ஒவ்வொரு நாளும் ஞானத்தோடு கற்று உங்களை உள்ளத்தில் விதைக்கிறார். அறிவு உங்களுக்கு ஆத்துமாவை எப்படி பாருங்கள், அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்குது. இந்த வார்த்தைகள் உங்கள் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இதை மாதிரி நீங்கள் வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்க. புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.